டமாட்டா க்ரீன் பீஸ் தொக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா காயட்டும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், ஸோ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டாங்க. நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு வதங்கட்டும். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்தி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ண நல்லாயிருக்கும். அந்த வேக வச்சு பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணுறேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ நல்லா வந்து வதக்கி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டொமாட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். டொமாட்டோ ஆட் பண்ணிவிட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். லிமிட்டடாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பைசினஸ் வந்து ஜாஸ்தி தானே. அந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து சரி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது வந்து தண்ணி விட பார்த்தில்ல, ஜஸ்ட் வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் வந்து சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அதே வந்து தண்ணி விட்டு நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பாயில் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா விட்டுச்சு. கொஞ்ச நாள் வந்து அதே மாதிரி சிம்மில் வந்து வேகட்டும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் மோர் ஓவர் தட் நம்மளுக்கு வந்து நல்லாவும் வந்து குக் ஆகும். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாயில் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி விட்டுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து பாயில் ஆகணும். அப்புறமா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு இல்லைன்னா உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கோங்க. இன்னும் நல்லா வந்து சிம்மில் இப்போ ஒரு சிம்மில் தான் வச்சு பாயில் பண்ணி வைக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தொக்கா வெந்தாவே போதும். தண்ணி விடுறதுனா டமாட்டா வாட்டரே வந்து சரியாக போயிடும். ஸோ நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்.